ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது மதுரையம்பதியிலே குடிகொண்டிருக்கும் ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் இன்று சிறப்பாக கொண்டாடப்பட இருக்கிறது. இந்த நன்னாளிலே மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் வைபவத்தை பற்றி ஒரு சில விஷயங்களை பார்ப்போம் வாருங்கள். சூரிய வம்சத்தில் மலையத்வஜ பாண்டியனும் அவனது மனைவி காஞ்சனமாலையும் செய்த புத்திரகாமேஷ்டி யாகத்தில் அக்னியிலிருந்து 3 வயது பெண்ணாக தோன்றியவள்தான் அன்னை மீனாட்சி தேவி. மீனை போல காது வரை நீண்ட கண்களுடன் இருந்ததால் மீனாட்சி என்று அவள் அழைக்கப்பட்டாள். பாண்டிய தேசத்து இளவரசியான இவள் பல தேசங்களுக்கும் திக்விஜயம் செய்து வெற்றி கொண்டு வீர திருமகளாக அருள் புரிந்தாள். கைலாசமலைக்கு போரிடச் சென்ற மீனாட்சி தேவியின் பிறவியிலேயே இருந்த 3வது ஸ்தனம் கைலையங்கிரிநாதனை கண்டதும் மறைந்தது. யாரை கண்டதும் 3வது ஸ்தனம் மறைகிறதோ அவரே இவள் கணவர் என்று தேவியின் அவதாரத்தின் போது ஒலித்த அசரீரியின்படி தேவி கைலாசநாதனான சுந்தரேஸ்வரரை தனது கணவராக கைப்பிடித்தாள். அண்ணன் ஸ்ரீ மகாவிஷ்ணு ஸ்ரீ மகாலட்சுமியுடன் தங்கையை தாரை வார்த்து கொடுக்க, சரஸ்வதியுடன் பிரம்மா தலைமை தாங்க, சப்த ரிஷிகள் வேதம் முழங்க, இந்திரன் முதலான தேவர்கள் பூக்களை தூவ, நாரதர் இசைபாட, பூதகணங்கள் தாண்டவமாட, அப்சரசுக்கள் நாட்டியமாட ஸ்ரீ சுந்தரேஸ்வர ஸ்ரீ மீனாட்சியின் திருக்கல்யாணம் மிகச் சிறப்பாக நடைபெற்றது. இந்த வைபவமே ஒவ்வொரு வருஷமும் ஹாலாஸ்ய க்ஷேத்திரமான மதுரையம்பதியில் இன்றும் பக்தர்களால் மீனாட்சி திருக்கல்யாணமாக சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த நன்னாளிலே நாமும் சுமீனாட்சி சுந்தரேஷௌ பக்த கல்பமகீருகௌ தயோரனுக்ரஹோ யத்ர தத்ர சோகோ ந வித்யதே. பக்தர்களின் அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றும் கற்பக மரமாக பிரகாசிக்கும் அழகான ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரரின் அருள் எங்கு யாருக்கு இருக்குமோ அங்கு அவர்களுக்கு சோகம் என்பதே இருக்காது. சுந்தரேஸ்வரருடன் மதுரையை ஆண்டு அரசாட்சி செய்து மீனை போன்று தனது கடைக்கண் பார்வையாலேயே பக்தர்களின் விருப்பங்களை நிறைவேற்றும் ஸ்ரீ மீனாட்சி என்னும் அங்கையர்கண்ணி அனைத்து நன்மைகளையும் வளங்களையும் உங்கள் அனைவருக்கும் தந்தருளட்டும் என மீனாட்சி சுந்தரேஸ்வரரை வணங்கி அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.